ஓகே ஃப்ரெண்ட், இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா காளான். அதே காமிச்சல உங்கள்கிட்ட காளான் நல்லா பாருங்க ஊற வச்சுட்டேன். சுடு தண்ணியில் வெந்த காளான் நல்லா வடிகட்டிங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா காளான் ரெண்டாங்க இன்னைக்கு. இது பாருங்க மத மாதிரி வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு பீஸ், இஞ்சி 10 பூண்டு, ஊசி மிளகாய் 10, அது மஞ்சா, பச்சை மஞ்சா லென்காஸ் ஒரு பீஸ், ஸ்ராய் 2 ஸ்ராய் பொடிசா வெட்டிட்டேன். 1 2 3 4 5 6 7 இது 7யும் நான் இப்போ பிளாண்டரில் அரைக்க போகிறேன். இதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைச்சிக்குங்க இந்த கிளாஸில். ஓகே ஃப்ரெண்ட், காளான் ரெண்டாங்க ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. மற்றவங்ககிட்ட காமிச்சதெல்லாம் நம்ம அரைச்சிட்டோம். இப்போ எண்ணெயில் ஊற்றுறோம் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட், பார்த்தீங்கன்னா கிரில்ஸே போட போகிறோம். இந்த கரண்டியில் 2 கரண்டி, 1.5 கரண்டி, சாரி 1.5 கரண்டி போட்டுட்டேன். கிரில்ஸே போட்டுட்டு கொதிக்க விடுங்க. ஓகே, உப்பு கரண்டியில் ஸ்பூனில் ஒரு கண்டி நிறைய எடுத்து போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட், நான் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியில் காளான் நல்லா வேக வச்சுட்டேன். வேக வச்சு நல்லா அலசிட்டு போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட், நம்ம அதை பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ பால் வாங்கி அதில் பாதி எடுத்துக்கிட்டேன். பாதி எடுத்து இப்போ நம்ம இறக்க போகிறோம். காளானில் ஊற்றுங்க. இது ஆக்சுவலி பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுத்தா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காளான் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கொத்தி இலை நான் போட்டு ஈஸியாக வெட்டி வச்சிருக்கேன் பாருங்க. மஞ்சள் கொத்தி இலை ஓகே, காளான் ரெண்டாம் ரெடி. இல்லைன்னா நான் ஊசி மிளகா போட்டிருக்கோம். பிள்ளைங்க வந்து சில பிள்ளைங்க ஊசி மிளகா சாப்பிட மாட்டாங்க. அதனால நீங்க என்ன செய்யுங்க, பழுத்த மிளகா இருக்குல்ல, பச்சை மிளகா பழுத்த மிளகா கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கூட நீங்க அரைச்சி ரெண்டாம் செய்யலாம். ஊசி மிளகா தான் போடணும்னு இல்லை. பழுத்த மிளகா ஒரு 4, பச்சை மிளகா ஒரு 5 போல போட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டாம் செஞ்சு காளான் ரெண்டாம் ரெடி பாருங்க. இது நீங்க அன்னாடி செஞ்சு கொடுத்தா கூட உங்க வீட்டில் உள்ள பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வரமாட்டுத பாருங்க, அப்படி ருசியா இருக்கு, வாசனையா இருக்கு. ஒரு டெய்லி செஞ்சாலும் பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. ரொம்ப நன்றி. ரெஸ்டாரண்ட் ராஜேஷ் இப்போ